ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஈவினிங் 6 o'clock மேலே ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்தோடனே எனக்கு பிளாக் காஃபி கிடைக்குமான்னு கேட்டார். ப்ரூ காஃபி தான் இருக்கும், ஓகேவா அப்படின்னு கேட்டேன். நோ எனக்கெலாம் வேணாம்ப்பா அப்படின்ட்டு எனக்கு இந்த பிராண்டில் தான் வேணும் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டார். அவருக்கு என்னமோ தெரிலங்க, இந்த பிராண்டில் போட்டு கொடுத்தாச்சா ரொம்பவே பிடிச்சிருக்கு. வர காப்பிலாம் குடிச்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக பார்சலை பிரிக்க ஆரம்பித்தாச்சு. பார்சல் பார்த்திங்கன்னா உள்ளே அழகாகவே கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே ஸ்டிக்கரில் வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ சங்கீதா அப்படின்லாம் போட்டு அழகாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. நான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 1 month மேலேயே ஆகுது. ஒரு வீடியோ போட்டுட்டு என்னால் அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்க முடியல. மொபைல் ரொம்பவே ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் அதுவே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நான் வெளியெல்லாம் பெருசாக காட்டிக்கலாம் இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என் மொபைலை எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு இந்த OnePlus மொபைல் வந்து வாங்கி தந்திருக்காரு. நான் ஆக்சுவலாக எதிர்பார்த்த மொபைல் வேறு, எனக்கு வந்தது OnePlus. பார்த்த உடனே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுல பெரிய கில்லாடிங்க. இந்த மாதிரி கொடுத்தே நம்மளெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. நான் அவருக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். என் பாட்டி ஒரு பக்கம் நம்ம காலத்துலலாம் நம்மளுக்கே ஒரு பிறந்த நாள் இல்லை, வாங்கி கொடுக்கவும் ஆள் கிடையாதே அப்படிங்கிற மாதிரியே புலம்பிகிட்டு இருந்தாங்க. வேணும்னா சொல்லு பாட்டி உனக்கும் வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். அன்றைக்கி நைட்டு உண்மையுமே ஹாப்பியாக இருந்துச்சு. மொபைல் கையில் கிடச்சோடனே என் ஹஸ்பண்டுக்காக வச்சு நான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு தோணுச்சு. கடைசி நம்ம பையனுக்குள்ளே சுற்றி போட்டு படுக்க போயாச்சுங்க.